ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பட்டிக்கட்டன் சதீஷ்குமார். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டிஃப்ரெண்டான இன்குபேட்டர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கோழி, வாத்து, காடை அப்படின்னு இன்குபேட்டர் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரிச் எக் இன்குபேட்டர், அது நெருப்பு கோழி முட்டை வைக்கிற நம்ம இன்குபேட்டர் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து இந்த மாதிரி எங்கிட்ட வந்து ஆஸ்ட்ரிச் எக் இருக்கு, அதை வந்து ஹேட்சிங் பண்ணணும், அது மாதிரி வந்து அதுக்கு ஒரு இன்குபேட்டர் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற இன்குபேட்டர்ல ஹேட்சிங் பண்ண முடியுமா, அதுக்கு இன்குபேட்டர் கிடைக்குமா, அதே மாதிரி அது இன்குபேட்டர் வந்து இது மாதிரி நான் ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கிற இன்குபேட்டர்ல வந்து எக்கை வச்சு ஹேட்சிங் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எனக்கு ஹேட்சிங் ஆகல, ஃபெயிலியர் ஆகுது, அது ஏன் இந்த மாதிரி ஆல்ரெடி இன்குபேட்டர் வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் நான் வந்து முன்னாடி வந்து குறிப்பாக ஒரு சின்ன ஒரு இது ஒன்று விளக்கம் ஒன்று சொல்லிடுறேன். நம்ம நார்மல் நாட்டுக்கோழி, நம்ம வாத்து, காடை இதெல்லாம் வந்து நம்மளுடைய கண்ட்ரியை மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு பிரீட்ஸ், அதாவது நம்ம கண்ட்ரியில வந்து பூர்வீகமாக கொண்ட பிரீட்ஸ். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில இருக்கிற வெதர் கண்டிஷனை வந்து பேஸ் பண்ணி இனப்பெருக்கம் பண்றது. அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட இனப்பெருக்கம் இருக்கும். இப்போ நார்மலா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு தெர்மோகோல் பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் அடிச்சோ, அதுல ஒரு இன்குபேட்டர் செஞ்சேன், எனக்கு ஒரு சின்ன இது என்ன தெர்மோஸ்டாட் வச்சு ஒரு இன்குபேட்டர் பண்ணேன், அதுல ஹேட்சிங் ரிசல்ட் பர்ஃபெக்டா இருக்கு, எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னா அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தட்பவெப்பநிலை அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாதகமா இருக்குது. அதனாலதான் நம்ம வந்து ஹேட்சிங் ரிசல்ட் பர்ஃபெக்டா கிடைக்குது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முட்டையை எடுத்துட்டு போயிட்டு, நம்மளுடைய கண்ட்ரில இருக்கிற முட்டையை எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு வெதர் கண்டிஷன்ல இருக்கிற வேற ஒரு நிலப்பரப்பு இருக்கிற இதுல அந்த இடத்துல போயிட்டு நம்மளோட இன்குபேட்டர் எடுத்துட்டு வச்சு அங்க வச்சு நம்ம ஹேட்சிங் பண்ண ட்ரை பண்ணா அங்க நமக்கு வந்து ஃபெயிலியருக்கு ரிசல்ட் தான் வரும். அது ரீசன் என்னன்னா, அங்க இருக்கிற காலநிலை அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. இப்போ நம்மளோட இப்போ ஒரு கோழி முட்டைக்கு ஒரு இன்குபேட்டர் கொடுக்குறோம்னா, அந்த இன்குபேட்டர் அந்த முட்டையோட ஹேட்சிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% தான் வந்து அது வந்து சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட் பண்றதுனா இன்குபேட்டர் அது ஒர்க் எல்லாமே இருக்கும். பட் ஆனா அதோடைய காலநிலை அங்கே நம்ம சுத்தி இருக்கிற காலநிலை அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருது, இன்குபேட்டர் ஹேட்சிங் வெளியே வருது. அதே வந்து இப்போ ஆஸ்ட்ரிச் எக் எடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. இது வந்து நம்மளுடைய கண்ட்ரியோடைய காலநிலையும் அங்க இருக்கிற காலநிலையும் வெவ்வேறு கண்டிஷன்ல இருக்கிறது. அங்க வந்து வேற வெதர், வேற வெப்பநிலை, வேற வந்து ஈரப்பதம், அது மாதிரி எல்லாமே அங்க இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அந்த முட்டையோடைய இனப்பெருக்கம் அமையும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிஷன்ல இருக்கிற இன்குபேட்டர்ல எதுவுமே இன்குபேட்டர் வச்சா உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் எல்லாம் மெயின்டைன் ஆகும். பட் ஆனா வெளியில இருக்கிற கண்டிஷன் வேற, அது வந்து அந்த முட்டைக்கான இது வந்து வெதற்கு இடப்பழக்கத்துக்கு உதவாது. அதனாலதான் அது ஹேட்சிங் ஆகும், ஃபெயிலியர் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன். இந்த ரீசனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேட்சிங் ஆகல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஏரியால அந்த முட்டையை ஹேட்சிங் பண்ணணும், நம்ம கரெக்டா வைக்கணும்னா நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இன்குபேட்டர் வந்து ப்ராப்பரா ரெடி பண்ணணும். ப்ராப்பரா ரெடி பண்ணி கரெக்டா வந்து அதுக்கான இதுவெல்லாம் கொடுத்து அதுக்கு நமக்கு என்னென்ன டெம்பரேச்சர், என்ன ஹியூமிடிட்டி வேணுமோ அதை உள்ள அதாவது குறையாம என்ன டெம்பரேச்சர், என்ன ஹியூமிடிட்டி, என்ன அதுக்கு என்னெல்லாம் அந்த முட்டை பொரிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அக்யூரசி மாறாம நம்ம பாக்ஸ்குள்ள மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் அதை வந்து நம்ம ஹேட்சிங் பண்ணி நம்ம சிக்ஸ் எடுக்க முடியும். கோழி கொஞ்சம் வெளியில பொறிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இன்குபேட்டர் ரெடி பண்ணணும். இப்போ நம்ம நார்மலா கோழி முட்டைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சட்ட டைம், அதாவது ஃபர்ஸ்ட் 18 நாளைக்கு கோழி முட்டைக்கு 18 நாளைக்கு நம்மளுக்கு வந்து 40% 60% ஈரப்பதம் இருக்கணும். அதுவே ஹேட்சிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 60% 80% ஈரப்பதம் இருக்கணும். இதுவே நீங்க வந்து நெருப்பு கோழி எடுத்துட்டீங்கன்னா டோட்டலி சேஞ்ச். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஈரப்பதத்தை வந்து கூட்டுறதுக்கு நம்ம கிட்ட நிறைய இப்போ இது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு ட்ரை அப்போ வந்து பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமமே வந்து பாத்தீங்கன்னா 40% ஈரப்பதம் நமக்கு கிடைச்சிடும் சம்மர் டைம்ல. இதே வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்துல எடுத்துக்கிட்டா அதிகபட்சமா 90%, 90, அதாவது குறைஞ்சபட்சமே உங்களுக்கு 70-80 மேலதான் மெயின்டைன் ஆகும். ஒரு மழை பெய்யும் போது மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதம் அது வந்து நம்மளோட இன்குபேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதகமான இன்குபேஷன் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்குபேட்டருக்குள்ள தண்ணியா வைக்கலாம், நமக்கு ஹேட்சிங் ரிசல்ட் வந்துடும். இதே பெரிய லெவலில் ஹீட்டர் வச்சு பெரிய 1000 மூட்டை 500 மூட்டை இங்கே போட்டோம்னா அதில் வந்து ஒரு ஹீட்டர்லாம் ஒர்க் ஆகும்போது உள்ள ஈரப்பதம் வந்து குறையும். அப்போ வந்து நம்ம வெளியில வந்து நம்ம வந்து மிஸ்ட் மேக்கர் வச்சு ஈரப்பதத்தை அதிகப்படுத்தணும். ஆனால் ஈரப்பதம் அதிகம், அது வந்து நம்ம கோழி முட்டைக்கான இது. இதே நீங்க ஆஸ்ட்ரிச் எக் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஈரப்பதத்தை கம்மி பண்ணணும். ஏன்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த வெதர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வெதர் கண்டிஷன் அங்க வந்து ஈரப்பதம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கோழியே வந்து அதுக்கான ஈரப்பதத்தை முட்டைக்குள்ள வந்து கொடுத்துருது. அதனால வந்து அவுட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதத்தை கம்மி பண்ணணும். ஈரப்பதத்தை எந்த அளவுக்குன்னா நமக்கு வந்து 30%, அதாவது 25% கீழே வந்து ஈரப்பதம் வரணும். அப்பதான் வந்து அந்த முட்டை வந்து பொரிக்கும். இதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருந்தா உள்ளுக்குள்ளேயும் ஈரம் அதிகமா இருக்கும் போது இது வெளியே ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஈரம் அதிகமாகி உங்களுக்கு வந்து சிக்ஸால வந்து பொரிச்சு மூச்சு விட முடியாது, அது உள்ளவே வந்து கரு உருவாக்க முடியாது. மேக்ஸிமம் கரு உருவாச்சுனாலும் உங்களுக்கு வந்து இறந்துடும். இதுதான் வந்து அதுக்கான மெயின் ரீசன். அதை வந்து நம்ம ஈரப்பதத்தை நம்ம குறைச்சி அதுக்கு டெம்பரேச்சரும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கு. நமக்கு வந்து நார்மல் நாட்டுக்கோழி, நம்ம கோழி, வாத்து இதுக்கெல்லாம் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 37 to 30
எயிட், அதாவது 37 to 38 இந்த டெம்பரேச்சர் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இதே நீங்க வந்து ஆஸ்திரேலியா எடுத்துட்டீங்கன்னா 34 to 38 இந்த டெம்பரேச்சருக்குள்ள மெயின்டைன். இதே ஃபாரன் ஹீட்ல எடுத்தீங்கன்னா 97 to 98 இந்த ஃபாரன் ஹீட்ல வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம். டிகிரி செல்சியஸ் எடுத்தீங்கன்னா 36.4 to 36.7 இந்த டெம்பரேச்சர் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ஹேட்சிங் எடுக்க முடியும். இந்த இன்குபேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் காக்கிநாடால இருக்கிற அதாவது கால்நடை ஆராய்ச்சி மையத்துல தான் நம்மளுக்கு வந்து இந்த இன்குபேட்டர் வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த இன்குபேட்டர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இது ட்ரையல் வெர்ஷன் தான். இதை வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த இன்குபேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அங்க அதிகமா இது பண்றதா சொல்லியிருந்தாங்க. அதுவே ட்ரையல் வெர்ஷன் ரெடி பண்ணும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதத்துக்கான ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நீங்க வந்து குறைஞ்ச லெவலில் எனக்கு வந்து இன்குபேட்டர் வேணும்னா அதுக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஆனா நீங்க வந்து ஏர் கண்டிஷன் ரூம் இருக்கணும். அதாவது உங்ககிட்ட ஏசி ரூம் இருந்தா அந்த ரூம்ல வச்சு ஹேட்சிங் பண்ணும்போது அங்க அதாவது நார்மல் ஏசி ரூம்ல வந்து ஈரப்பதம் கம்மியா இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த இன்குபேட்டர் வைக்கும் போது நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள டெம்பரேச்சர் மீடியம் அவுட் சைடு இருக்கிற இம்யூனிட்டி வந்து அதை வந்து நம்மளுக்கு வந்து ஈரப்பதத்தை ட்ரை பண்ணி வச்சிரும். நமக்கு இன்குபேட்டருக்குள்ள ஈரப்பதம் கம்மியா இருக்கும். இதே நம்ம வெளியில வைக்கணும் அப்படின்னா ஈரப்பதத்துக்கான எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது டீஹியூமிடிஃபை பண்ற ஈரப்பதத்தை குறைக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், டீஹியூமிடிஃபை எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரேட் காஸ்ட்லி. அதாவது குறைஞ்சபட்சமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15, 13, 14 அந்த ரேஞ்சில் தான் சேல் ஆகுது. அதை நம்ம வந்து இதுக்குள்ள செட் பண்ணி அதை டீஹியூமிடிஃபை பண்ணி அதை வந்து குறைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஹேட்சிங் வரும். அதே மாதிரி இதுக்கான ட்ரேவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரில கிடைக்காது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இது வெளியில இருந்து நம்மளுக்கு வந்து இம்போர்ட் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். நம்ம நாட்டுக்கோழி இந்த கோழி முட்டைக்கு வாத்து முட்டைக்கான ட்ரே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இங்க கிடைக்கும். சட்டர்டெக், அதாவது இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு கோழியோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச் விட்டத்துல வரும். அதாவது இருக்கு நம்ம கிட்ட செல் இருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நான் கேட்டிருந்தேன் அவங்க கிட்ட வந்து எனக்கு வந்து இன்குபேட்டர் பண்ணும்போது அந்த முட்டையோட செல் ஒன்று ஓடு கிடைச்சதுன்னா அதை வச்சுதான் நம்ம ட்ரே பண்ணும்போது கரெக்டா இருக்குன்னு கேட்டிருந்தேன். அதுக்காக நமக்கு வந்து அங்கிருந்து காக்கிநாட்டில வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த எக்கை வச்சுதான் இதுக்கான ட்ரே வந்து ஒரு 10 முட்டை வைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரே ரெடி பண்ணி அதுக்கான இன்குபேட்டர் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். அந்த செல் காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இதுதான் அந்த செல். பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட நம்ம கையோட சைஸோட பெருசு, ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க. இந்த செல்லு தான் வந்து நம்ம அந்த இன்குபேட்டருடைய அந்த முட்டை ஓடு. இது முட்டை ஓடு மட்டும் தான். இது ஃபுல் இது கிடையாது. இந்த ஓடுல வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த எக் ட்ரே ரெடி பண்ணிருக்கோம். இந்த ட்ரேல வச்சு நம்ம ஹேட்சிங் பண்ற மாதிரி ஃபுல்லா இந்த ஹீட்டர் எல்லாமே செட் பண்ணி பர்ஃபெக்ட்டா செட் பண்ணிருக்கோம். இதுல டீஹியூமிடிஃபையர் மிஷின் ஒன்றும் நான் ஃபிக்ஸ் பண்ணல. அது ஃபிக்ஸ் பண்ணா மட்டும்தான் இது ஹேட்சிங். அதே வந்து இல்ல ஏசி ரூம்ல ஃபிக்ஸ் பண்ணா அதுக்கு அந்த மிஷின் தேவைப்படாது. உள்ளுக்குள்ள வந்து இம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கான இம்யூனிட்டி மிஷின் ஆர்டர் பண்ணிருக்கிறேன். அது வந்தோடனே நான் உங்களுக்கு அதையும் நான் ரிவீல் பண்றேன், பேக்ல காட்டுறேன். இதெல்லாம் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணா இந்த இதுல வந்து இன்குபேட்டர்ல 100% வந்து உங்களுக்கு வந்து ஹேட்சிங் ஆகும். அதாவது நான் கேரண்டி தர முடியும். ஏன்னா இதெல்லாம் கரெக்டா நான் ஸ்டடி பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துமா அதை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணி இதுக்கு என்னெல்லாம் பண்ணா இது கரெக்டா ஹேட்சிங் ஆகுன்றத ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இன்குபேட்டர் ரெடி பண்ணிருக்கிறோம். இது இல்லாம நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி, வாத்து, காடை அப்படின்ற எல்லா முட்டையும் வைக்கிற மாதிரி இன்குபேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் 60 முட்டை வந்து நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. 60 முட்டை 20,000 முட்டை வரைக்கும் நம்மளோட இன்குபேட்டர் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அதுவும் இல்லாம நம்ம கிட்ட மேனுவல் இன்குபேட்டர்ஸும் அவைலபிலிட்டி இருக்கு. இது இல்லாம உங்ககிட்ட இன்குபேட்டர் ஆல்ரெடி எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, வேற இன்குபேட்டர் இருக்கு, எனக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தரணும் அப்படின்னாலுமே உங்க இன்குபேட்டரோட சைஸை பொறுத்து உங்க இடத்துக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தர முடிஞ்சாலும் யாரா இருந்தாலும் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லை என்னோட இன்குபேட்டர் சின்னதா இருக்கு, 50 முட்டை 100 முட்டை அப்படின்னா எனக்கு வந்து கொரியர்ல போட்டு விடுங்க, நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து திருப்பி பார்சல் சர்வீஸ்ல போட்டு விடலாம். இன்குபேட்டர் தேவைப்படும் நண்பர்களை என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அதாவது நம்ம லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியர்பை மேல்மருத்தூர் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள வில்லேஜ்ல வச்சு நம்ம இன்குபேட்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நேரில் வர முடிஞ்ச நண்பர்கள் வந்து நேரில் வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல என்னால வர முடியாது, எனக்கு வந்து லாங்ல இருக்கேன், எனக்கு பார்சல் சர்வீஸ்ல போட்டு விடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட பார்சல் சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கு. நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா MSS AKR A1 அப்படின்ட்டு என்ன உங்க பக்கத்துல என்ன பார்சல் சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கோ அந்த பார்சல் சர்வீஸ்ல நம்ம வந்து புக் பண்ணலாம். தேவைப்பட நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.